புரோட்டீன் ஹேர் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். புரோட்டீன் அதிகமாக இருக்குது, நம்ம ஹேருக்கு ஷைன் கொடுக்கும், ஹேரை நரிஷ் பண்ணும், பிரேக்கேஜ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும், ஹேரை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம், ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, B12 இருக்குது, இச்சி ஸ்கேல்பை ரெடியூஸ் பண்ணும், நேச்சுரல் கண்டிஷனராக இருக்கும், நம்ம ஹேரை மாய்ஸ்டாக சாஃப்ட் அண்ட் ஷைனாக வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஒயிட் கலரில் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. உங்களுக்கு வேண்டாம்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் ஹனியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்ப்லையும் நிறைய பேருக்கு வந்து பாயில்ஸ் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை அண்ட் ஃப்ரிஸ்ஸாக இருந்தால் அதை நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். கடைசியாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எனி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக ட்ரையாக டேமேஜாக இருந்தால் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஹேரை நல்லா மாய்ஸ்டாக வச்சுருக்கும், பிரேக்கேஜ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்மெல் பிடிக்காதவங்க ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், ஆர் எனி எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கு ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, ஸ்மூத்தாக, மாய்ஸ்டாக, ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. பை.